விக்டிம்ல இருந்து விக்டர் மைண்ட் செட்டுக்கு மாறணும். தோல்வி மனப்பான்மையிலிருந்து ஜெயத்தின் மனப்பான்மைக்கு மாற வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது தோல்வியாய் பார்க்கல, ஜெயாளியாய் பார்க்கல. என்னைக்கு கிறிஸ்தவனா மாறுறீங்களோ, என்னைக்கு கிறிஸ்துவை உடையவனா மாறுறீங்களோ, இனி நீங்க யுத்தம் பண்ண போறதில்ல, அவர் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த கடன் பாரம் உங்களுடைய பிரச்சனை அல்ல, இது தேவனுடையது. இந்த வியாதி உங்களுடைய யுத்தம் அல்ல, இது தேவனுடைய யுத்தம். இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது தேவனுடைய யுத்தம். உங்க பிள்ளை நல்ல மார்க் எடுப்பது உங்களுடைய யுத்தம் அல்ல, அது தேவனுடைய யுத்தம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் சில நேரத்துல நம்ம மிதிக்கணும்னு சொல்லுவாரு, சில நேரத்துல அவர் சொல்லுவார் நான் மிதிச்சிடுறேன், நீ ஜெயம் எடுத்துக்கோ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டை நம்ம செட் பண்ணிடுவோம். நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் தோக்க முடியாது, நான் ஜெயிச்சுதான் ஆகணும். டிலே ஆனாலும் நான் ஜெயிப்பேன். எப்போ ஜெயம் வருதுன்றது முக்கியம் இல்லை, ஆனா ஜெயிக்கணும். நீங்க காத்து இருக்கிறதுனால தோத்துட்டீங்கன்னு நினைச்சிடாதீங்க. காத்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய ஜெயத்துக்காக தான். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5 to 7 வசனம் முடிய வாசிக்கலாம். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். He who overcomes will inherit all this, and I will be his God and he will be my son. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளானால் உடன் சுதந்திரர். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் ஜெயாளிகள். நீங்களும் நானும் எதற்காக முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். நீங்க தோக்க பிறக்கல, நீங்க எதுக்கு பிறந்திருக்கிறீங்க? நீங்க ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறீங்க. You and I are called to be overcomers. You and I are called to be victorious. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே ஒரு மைண்ட் செட் மாறணும். என்னன்னு சொன்னா, நான் எல்லாவற்றிலும் ஒரு தோல்வின்ற அந்த மனப்பான்மையிலிருந்து நான் ஜெயம் கொள்ளுகிறவன் என்கிற அந்த ஸ்தானத்துக்கு மாற வேண்டும். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு ஜெயாளி, நான் ஒரு ஜெயாளி, நான் ஜெய கொள்ளுகிறவனாய் இருக்கிறபடியால், நான் ஜெயம் கொள்கிறவனாய் இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். எல்லாவற்றையும் என்றால் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? ஹல்லேலூயா. முதல்ல நம்முடைய மைண்ட் செட் மாறணும். என்ன மைண்ட் செட்னா, நம்ம காதுகளில் ஜெய தோனி கேட்கணும். ஹல்லேலூயா. ஜெய தோனி கேட்க வேண்டும். உங்க காதுல இன்னைக்கு என்ன கேக்குது? ஜெயத்தின் தோனி கேக்குதா அல்லது தோல்வியின் தோனி கேக்குறதா? நம்முடைய மைண்ட் செட் மாறணும். நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு நான் ஜெயம் எடுக்க போறேன், இன்னைக்கு சூழ்நிலைகள் மேல நான் ஜெயம் எடுக்க போகிறேன், இன்னைக்கு என் ஜெபத்துல ஜெயம் எடுக்க போகிறேன். It is the attitude of the mind. It is more about how we perceive. It is more about who you are. Your identity in Christ is that you are a victor. Hallelujah. Hallelujah. சங்கீதங்களில் 89வது சங்கீதம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள், உமது முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, blessed are the ones who learn to acclaim you. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, blessed are the ones who know the sound of victory. சொல்லுங்க ஆமென். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். Blessed are the ones who hear the sound of victory. யார பாக்கியவான்கள்னா, நம்ம காதுல காலையில இன்னைக்கு எழுந்த உடனேயே நம்ம காதுல இன்னைக்கு தொனிக்க வேண்டிய தொனி, நான் ஜெயாளி, நான் ஜெயிக்க போகிறேன். அல்லேலூயா. விக்டிம்ல இருந்து விக்டர் மைண்ட் செட்டுக்கு மாறணும். தோல்வி மனப்பான்மையிலிருந்து ஜெயத்தின் மனப்பான்மைக்கு மாற வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது தோல்வியாய் பார்க்கல, ஜெயாளியாய் பார்க்க. ஒரு யாக்கோபை உலகம் எத்தனாய் பார்த்தது, கர்த்தர் இஸ்ரவேலாய் பார்த்தார். ஒரு தாவீதை உலகம் ஒரு விபச்சாரத்தில் விழுந்தவனா பார்த்தது, கர்த்தரோ தன்னுடைய சந்ததியை தன் குமாரனாகிய கிறிஸ்துவை பிறக்க வைக்கிற ஒரு ராஜாவா பார்த்தார். ஒரு பேதுருவை எல்லாரும் மறுதலிக்கிறவனா பார்த்தாங்க, கர்த்தரோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுக்கிற ஒரு ஜெயாளியா பார்த்தார். நான் ஒரு சொல்லட்டுமா, நீங்களே உங்களை தோத்தாங்கோலியா பார்த்தா கூட கர்த்தர் உங்களை ஜெயாளியா பார்க்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏன் அந்த மாதிரி இப்போ யோசிக்கிறீங்க? சில பேருக்கு இந்த விக்டிம் மென்டாலிட்டி, அந்த மென்டாலிட்டியில் வாழ்கிறது ரொம்ப இஷ்டம். அவங்களுக்கு எல்லாருடைய பரிதாபத்தை வாங்கிறதுக்காக, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ சோகமாக, எனக்கு எவ்வளோ உடைச்சிட்டாங்க தெரியுமா, என்னை எவ்வளோ காயப்படுத்திட்டாங்க தெரியுமா. சிலர் பேசுகிறத கேட்கும்போது அவங்க மேலே பரிதாபம் வருமே தவிர கர்த்தர் மேலே அன்பு வராது. எனக்கு அந்த சண்டே பிரசங்கம் பண்ணும்போது எல்லாருடைய அட்டென்ஷனும் என் பக்கம் திருப்பாம ஆண்டவர் மேல அன்பு, ஆண்டவர் மேல விசுவாசம். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? ஏன்னா இட் இஸ் ஆல் அபவுட் ஹிம். அவர் ஜெயிச்சா நான் ஜெயிச்சேன், அவருடைய ராஜ்யம் ஜெயிச்சா நான் ஜெயிக்கிறேன், அவருடைய சபை ஜெயிச்சா நான் ஜெயிக்கிறேன். இந்த விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எழுதிக்கோங்களேன், அவங்க எப்போதுமே மற்றவங்க மேலே பழி போடுவாங்க. இவங்களால தான் நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு வாச்சது சரியில்லை, அவங்களால தான், இவங்களால தான். they will always keep blaming others. ரெண்டாவது, இந்த மாதிரி விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க தான் கதையை எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அக்கா உங்களுக்கு தெரியுமா என்னை பற்றி, என்ன மாதிரி நான் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ வேதனை தெரியுமா, என்ன பண்ணாங்க தெரியுமா. பார்க்குறவங்களெல்லாம் கூப்பிட்டு, கொஞ்சம் டைம் இருக்குதா உங்ககிட்ட நான் பேசலாமா. இவங்களுக்கு எப்படின்னா, தங்களை பற்றி யார்கிட்டயா சொல்லி புலம்புனா அன்றைக்கி தூக்கம் வராது. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாரையாவது உற்சாகப்படுத்தி தூக்கி விடலன்னா தூக்கம் வராது. அவங்க தான் ஜெயாளி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தோத்தாங்கோலியா ஜெயாளியா? மைண்ட் செட் தாங்க. இந்த விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க எப்படி தெரியுமா, உலகமே தனக்கு எதிராக இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. எல்லாரை பார்த்தாலும் என்னை பற்றி தான் அவங்க பேசி சிரிக்கிறாங்க. விக்டிம் மென்டாலிட்டி தெரியுமா? கூட்டமாக நின்னா யாராவது சிரிச்சிட்டாங்கன்னா உடனே இவங்களுக்கு மனசுக்குள்ள அவங்க என்னை பற்றி தான் சிரிக்கிறாங்களோ, பத்தியா என்ன, அவங்க வேற எதுக்கோ சிரிச்சிருப்பாங்க. நிறைய நேரத்தில் அந்த மாதிரி அந்த விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கும் போது the belief that everyone is against them. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாலாவது, they will always feel powerless. எனக்கு மட்டும் அது இருந்திருந்தா, எனக்கு மட்டும் அந்த காரியம் கிடச்சிருந்தா, அதான் எங்கேயோ போக வேண்டியவன். இந்த விக்டிம் மென்டாலிட்டி உங்களை வளரவே விடாது. எப்போதுமே கடந்த காலத்தை பேசிக்கிட்டே இருக்க வைக்கும். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் எப்படி, ஒரு காலத்தில் நாங்கள்லாம் தங்கத்தட்டில் தான் சாப்பிட்டோம், நாங்கள் பிரியாணியில் தான் காக்காவை விரட்டணும். ஒரு காலத்திலேயே இருக்காதப்பா, இந்த காலத்தில் வா, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்க விரும்புகிறார். எழுதிக்கோங்க, winners find a way to succeed, losers find a way to excuse.
ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஜெயிப்பதற்கான வழியை தேடுவார்கள், பேசுவார்கள். தோல்வி மனப்பான்மை உடையவர்கள் ஏதாவது ஒரு காரியம் சொல்லி ஏன் வாழ்க்கையில முன்னேற முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாயில நம்ம அறிக்கை செய்ய போறோம், நான் ஜெயாளி, நான் ஜெயிக்க போறேன். அல்லேலூயா. 5 காரியங்கள், 5 ways that you can change from victim to victor. Number 1, take inventory. எந்தெந்த இடத்துல உங்கள் கால் சறுக்குகிறது அப்படின்னு பாருங்க. எந்த இடத்துல உங்களுடைய பலவீனம் எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. யாரால எந்த பிரச்சனை? ஒரு கம்பெனி தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னா அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் உட்காந்து யோசிப்பார், மேனேஜர் ஆலையா, ஸ்டாஃப் ஆலையா, எக்யூப்மெண்ட் ஆலையா, ப்ராடக்ட் ஆலையா? அவங்க உட்காந்து யோசிச்சுட்டு எதில் பிரச்சனையோ அதை சரி செய்வாங்க. ஒன்று சரி செய்வாங்க, இல்லாட்டி அதை மாற்றிட்டு வேற ஆளை போட்டு நடத்துவாங்க. உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு ஜெயாலியுடைய மென்டாலிட்டி. ஸோ நம்ம லைஃப்லையும் கூட யூ ஹாவ் டு டேக் இன்வென்ட்ரி. 2வது காரியம், நம்ம லைஃப்பில் எந்த பகுதியில் நம்ம தோல்வி அடைகிறோமோ அதை தைரியமாக ஒத்துக்கணும். யூ ஹாவ் டு அக்னாலெட்ஜ், இதுதான் என் பிரச்சனை, எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நெருக்கம் வரும்போது நான் இப்படி ரியாக்ட் பண்ணிடுறேன், இங்கே தான் நான் தோற்று போயிடுறேன், இங்கே தான் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போயிடுறேன். அது எந்த இடம்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை அக்னாலஜ் ஏற்றுக்கணும். இல்லை நான் அப்படி கிடையாது, இல்லை நான் அப்படி கிடையாது அப்படி நம்மளை நாமே ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது. தோற்பதற்காக 1000 வழிகள் இருக்கும், ஜெயம் எடுப்பதற்கு அதை விட அதிகம் வழிகள் இருக்குது. 3வது, மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். 2 விதமான மன்னிப்பு இருக்குது. ஒன்று மற்றவங்களை மன்னிக்கணும், 2வது நம்மளையே மன்னிக்கணும். சில பேர் தன்னையே மன்னிக்க மாட்டாங்க. ஷூட்டிங் யுவர் ஓன் லெக்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி. எதுக்கெடுத்தாலும் தாங்காலையே சுட்டுகிறது. ஷூட்டிங் யுவர் ஓன் லெக். மற்றவங்களையும் மன்னிக்கணும், தன்னையும் மன்னித்துக் கொள்ள வேண்டும். 4வது, தியானம் செய்ய வேண்டும். உட்கார்ந்து மெடிடேட் பண்ணணும். மெடிடேட்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒளி வட்டத்துக்கு நேராக நாம் போவோம். அந்த மெடிடேஷனில் உட்கார்ந்து அமைதல் படுத்துங்க. இருதயத்தை அமைதல் படுத்திட்டு ஜபம் பண்ண நம்முடைய இருதயத்தை திருப்பணும். ஜபமே ஜெயம். இந்த மெடிடேட் பண்றது, ஆலோசனை பண்றது, தியானம் பண்றதுன்னா என்ன தெரியுமா? யூ ஆர் கிரியேட்டிங் ஸ்பேஸ் ஃபார் காட் டு ஸ்பீக் டு யூ. What does meditating on the word do? You are creating a space, you are building a clarity, you are trying to find God's perspective. 3 காரியம். தேவன் அசைவாட இடம் உண்டாக்குகிறீர்கள். உங்கள் பிரச்சனையை பற்றி துல்லியமான ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். என்ன செய்ய முடியும் என்பதற்கு சாத்தியக்கூறுகளை நீங்கள் யோசிப்பதற்கு நேரம் வேண்டும். ஆகவே அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சு, ஆண்டவரே நான் இன்னைக்கு கசப்போடு இருக்கக்கூடாது, என்கிட்ட இன்னைக்கு கேள்வி கேட்குறவங்க, என்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட நான் இன்னைக்கு எரிஞ்சு விழக்கூடாது. என்ன பிரச்சனைன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி செய்ய போகிறேன். சில பேருக்கு அவங்க செய்கிற ஒரு காரியம், இதை சரி பண்ணிடலான்னு ஒரு ஆலோசனை சொன்னாலே கோபம் வந்துடும். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேரால் ஜெயிக்க முடியல. அவங்களால தங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, அதை மாற்றிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தோம்னா நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நான் செய்கிறது கரெக்டு, என்னை யாருமே குற்றம் சொல்லக்கூடாதுன்ற நிலையில் வாழ்ந்தோன்னா ஒரு நாளும் நம்ம ஜெயிக்க முடியாது. நம்மளும் ஜெயிக்க மாட்டோம், நம்ம கூட இருக்கவங்களையும்
ஜெயிக்க விட மாட்டோம். நான் உங்கள்கிட்ட அன்பா சொல்றேன், ஒரு போதகரா, ஒரு தகப்பனா, ஒரு மெய்ப்பனா, ஒரு எழுப்புதலுக்காக தேவனால நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலனா பல நேரத்தில் நான் ஸ்ட்ரிக்டா இருந்து உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வழிகளை சொல்லும்போது சில பேருக்கு அது கடுப்பா இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு கரெக்ஷனும் ஜெயம் எடுப்பதற்கு, அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு. இன்னைக்கு நம்மக்கிட்ட ரூவாவில் இந்த டிசைனிங் கற்றுக்கிட்டவங்க உலகம் முழுசும் இருக்கிற நிறைய சபைகளுக்கு டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட கண்டிப்பாக நான் அவங்க செய்கிறத பல முறை திருத்தி இருக்கிறேன். நான் இந்த குவாலிட்டி தான் வரணும்னு சொல்லி அந்த ஸ்டாண்டர்டுக்காக. ஏன்னா ஒரு ஜெயாளியை உருவாக்குறேன். ஒரு ஃபுட்பால் கோச், ஒரு கிரிக்கெட் கோச் எப்படி உருவாக்குறாங்களோ அது மாதிரி எனக்கும் ஜெயிக்கிறவங்களை உருவாக்கணும். சப்ஸ்டாண்டர்டாக ஏனோ தானோன்னு சபையை நடத்த முடியும். நமக்கு நாமே அந்த ஜெயம் எடுக்கிற அந்த ஸ்டாண்டர்டை உருவாக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட். ஒயரிங் எப்படி போகுது, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு. அந்த ஸ்டாண்டர்டை காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் நம்ம ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்தமாக இருக்கிற விரும்புகிறவங்க எல்லாம் நேர்த்தியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு எப்போதுமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற மைண்ட் செட் இருக்கும். ஆனால் பாவத்தில் மறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது வாழ்க்கை போனால் ஓகேன்னு சொல்லி இருக்கும். ஜெயிக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டு பர்ஃபெக்ஷன், தோக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டு என்னமோ போ. அன்பா பக்கத்தில் கேளுங்க, நீங்க ஜெயிக்கிறவங்களா? ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், பர்ஃபெக்ஷனுக்கு டென்ஷன் இருக்கும். தோக்கிறவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, சும்மா சும்மா நம்மளை நோண்டுறாங்களே, நம்மளை சும்மா விட மாட்டேன்றாங்களே, தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே, ஏன் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே. தோக்கிறவங்களுக்கு அவங்க செய்கிற தப்பை அக்னாலேஜ் பண்ணிக்கவே முடியாது. நீங்கள் ஜெயிக்கணும்னா இன்னைக்கு உட்காந்து யோசிக்கணும், நான் எதில் ஜெயம் எடுக்கிறதுக்கு, நான் எங்கே தோத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ஜெயிக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மளை ஜெயாளிகளா அழைச்சிருக்கிறார்? சங்கீதம் 89 நம்ம வாசித்தோம்ல, 15 அதுல 19 வாசிங்களேன். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாக்கி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவரை உயர்த்தினேன். ஒரு ஜெயாளி மேல கர்த்தர் என்னெல்லாம் வைக்கிறாரு, எதை வச்சு அவங்கள உயர்த்துறாரு, எப்படி அவங்கள ஆண்டவர் உயர்த்துவாருன்றது இப்ப நீங்க வாசிக்க போறீங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயங்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஜெயிக்கிறவங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். யாராவது கையை உயர்த்தி கண்ண மூடி சொல்லுங்க, நான் ஜெயிக்க அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் ஜெயம் எடுப்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் எடுப்பதற்காக அபிஷேகம் பண்ணாராம், தெரிந்து கொண்டாராம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். எதுக்கு? ஒரு கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு ஒரு தாவீதை கர்த்தர் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டார். நீங்க என்னெல்லாம் ஜெயம் எடுக்க போறீங்களோ அதை ஏற்கனவே கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாரு. You are not an afterthought, you are a predestined chosen child of God. ஜெயிக்க பிறந்தவங்க யாராவது ஆமென் சொல்லுங்க.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஜெயத்தை தர போகிறார். ஆனா அந்த ஜெயத்தை உங்களுக்கு தர்றதே கிறிஸ்து இயேசு மூலமா தான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த ஜெயத்துக்கு காரணம் யார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? நான் இப்படி சொல்லட்டுமா, எனக்கு ஜெயமே கர்த்தரால தான். நான் ஜெயிக்க பிறந்தவன், ஏனென்றால் நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் கிறிஸ்துவை உடையவன், ஆகவே நான் கிறிஸ்துவினாலே ஜெயம் எடுப்பேன். ஏனென்றால் நீங்க என்னைக்கு கிறிஸ்தவனா மாறுறீங்களோ, என்னைக்கு கிறிஸ்துவை உடையவனா மாறுறீங்களோ, இனி நீங்க யுத்தம் பண்ண போறதில்ல, அவர் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. யாத்திராமம் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஸோ அப்போ நான் யுத்தத்தில் ஜெயாலியா மாறுறேன்னா மைண்ட் செட் என்னன்னா, நான் சும்மா இருப்பேன், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் எனக்காக ஜெயத்தை வாங்கி கொடுப்பார். அதனால தான் அவர் சொல்றாரு, but thanks be to God, he gives us victory through our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. யோசபாத் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே இந்த 3 ராஜாக்கள் சேர்ந்து வந்து நிக்கிறாங்களே, நான் என்ன செய்வேன்? அப்ப ஆண்டவர் யோசபாத் கிட்ட சொல்றார், இந்த யுத்தம் உங்களுடையது இல்லைங்க, இந்த யுத்தம் ஒரு பட்டயம் எடுக்கல, ஒரு ஈட்டிய தூக்கல, இவங்க வெறும் ஆண்டவரை துதிச்சாங்க, கர்த்தர் சத்துருக்களை பட்டு போக விழுத செய்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் மனப்பாடமா தெரியணும். 15ஆம் வசனம், சகல யூதா கோத்திரத்தாராகிய எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் தேவனுடையது. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த கடன் பாரம் உங்களுடைய பிரச்சனை அல்ல, இது தேவனுடையது. இந்த வியாதி உங்களுடைய யுத்தம் அல்ல, இது தேவனுடைய யுத்தம். இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது தேவனுடைய யுத்தம். உங்க பிள்ளை நல்ல மார்க் எடுப்பது உங்களுடைய யுத்தம் அல்ல, அது தேவனுடைய யுத்தம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. இந்த வசனங்கள் எல்லாம் மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 15:57, உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், for the Lord your God is the one who goes with you to fight for you against your enemies to give you victory. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. யுத்தத்துக்கு போகும்போது இவங்க என்ன சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? இவங்க மேல இருக்க வசனம் வாசித்து பாருங்க. இஸ்ரவேலே கேளுங்கள், இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க, உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும், இந்த வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, அவங்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர் சொல்லல, நீங்க சொல்லணும்ன்றார். நீங்க சொல்லணும்ன்றார்.
இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்ல வேண்டுமா, எனக்காக என் சத்துருக்களோட ஷந்தலபார் யான்டூரபா, அப்படியே அந்த யுத்தத்தை கத்தட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பாப்போம். டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இந்த காலை வேளையில. உங்க வாழ்க்கையில இருக்கிற யுத்தங்களை கத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, ஆண்டவரே நீங்க தான் இந்த யுத்தத்தை பண்ணணும். ஆண்டவரே இந்த பிரச்சனை, எனக்கு விரோதமான இந்த கேஸ், எனக்கு விரோதமாக எழும்பின இந்த பொல்லாத மனிதர்கள், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த யுத்தத்தை நீர் செய்யும்படி ஆண்டவரே எனக்காக இந்த காலை வேளையில, எனக்காக இந்த காலை வேளையில யுத்தம் பண்ணுகிறது என் தேவனாகிய கர்த்தர். ஷபலதரமஸ்ஸெட்டரே ஷபலதரதியாலபா சிவரதியாலதியாந்தரபா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடி உன் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுவேன். நான் உனக்காக இந்த அலுவலகத்தில் யுத்தம் பண்ண போகிறேன். உன்னை அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடாது என்று உனக்கு விரோதமாய் எழும்பின அந்த ஆயுதத்தை நான் வாய்க்காதே போக பண்ணுவேன். இப்பொழுது தேவனுடைய கரம் உங்க மேல இறங்கி வருகிறது. சில பேர் மேல தேவ வல்லமை இறங்கி வருகிறத உணர்றேன். சில பேர் மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறத உணர்றேன். கர்த்தர் சொல்ல, நுகத்தை முறிக்கிற அபிஷேகம் உன்மேல் நான் ஊற்றுகிறேன். ஒரு பெரிய மாற்றம் வருகிறது, ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறார்கள், ஆனால் 7 வழியாய் ஓடி போவார்கள். 7 வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். உனக்காக இன்னைக்கு கர்த்தர் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். உன் பிள்ளைகளை தொட முடியாது. உன் பிள்ளைகளை தொட முடியாது. உன் குடும்பத்தை உடைக்க முடியாது. உன் ஊழியத்தை தடுக்க முடியாது. உனக்காக அவர் வழக்காடுகிறார். உனக்காக அவர் வைராக்கியமாக நிற்கிறார். உன்னை தொடுகிறவனுடைய கண்மணியை தொடுகிறார். ஒரு ஜெயம் வருகிறது. நான் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாரம் ஒரு ஜெயத்தை பிரகடனப்படுத்துகிறேன். உங்க மேல ஒரு ஜெயத்தை பேசுகிறேன். இந்த வாரம் நீங்க ஜெயிப்பீங்க. இந்த வாரம் நடக்காதவைகள் நடக்கும். இந்த வாரம் கிடைக்காதவைகள் கிடைக்கும். இந்த வாரம் கர்த்தர் உங்கள் முன்பாக செல்லுகிறார். இந்த வாரம் முழுவதும் ஜெயம், 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 ஜெயம். ஜெயம் எடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வாயை தரங்க. வாயை திறந்து அபிஷேகத்தை நிரம்பி சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனிதன் உதவி செய்ய வரமாட்டான். கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வா. இந்த வாரம் கர்த்தர் உதவி செய்வா. கர்த்தர் உதவி செய்வா. தாவீதுக்குள்ள ஒரு ஜெயாளியின் மென்டாலிட்டி இருந்துச்சு. தாவீதுக்குள்ள ஒரு ஜெயத்தின் மென்டாலிட்டி. அந்த மென்டாலிட்டி நமக்குள்ள நீங்க மாறப்போகிறது. அவர் சங்கீதங்களை எப்படி அறிக்கை செய்தார் பார்க்கிறீங்களா? சங்கீதங்கள் 44 44 6 and 7. சங்கீதம் 44 6 7. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களின் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. உங்க சேலரிய நம்பி இல்லைங்க, தேவனுடைய தயவை நம்பி இருக்கு. உங்க பலத்துல இல்ல. உங்களுக்கு பண பலம் இல்லாம இருக்கலாம், உங்ககிட்ட ஆள் பலம் இல்லாம இருக்கலாம், உங்க சத்துருக்களுக்கு எல்லாம் இருக்கலாம்.
ஆனா உங்ககிட்ட விலையேற பெற்று கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கிறது. அதனால அவர் சொல்றார், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்துன்னு தமிழ்ல போட்டிருக்குது. ஆனா ஆங்கில வேதம் சொல்கிறது, பட் யூ கிவ் us victory over our enemies. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உபாகமம் 24 ஞாபகம் இருக்குதுல்ல? உங்க தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நீங்க என்ன பண்ணுவோம்? சொல்ல வேண்டும். அவர் தான் உங்களோட கூட போறாருன்னு சொல்லணும். சங்கீதக்காரனாகிய தாவீது இதையே பிரகடனப்படுத்துறாரு பாருங்களேன். சங்கீதங்களில் 60வது சங்கீதம் 12வது வசனம். இன்னொருத்தவங்க சங்கீதம் 108:13 வாசித்து பாருங்க. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனாலே நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க என்ன செய்வோம்? With God we will gain victory. யாராவது ஒரு ஆமென் சொல்லு. தேவனாலே நாங்க ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்த துனியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. இந்த நாள்ல நான் ஜெயம் எடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சங்கீதம் 108:13 என்ன சொல்லுகிறது? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இவங்க வெற்றி எடுப்பாங்களாம், அவர் மிதிச்சிருவாராம். இவங்களுக்கு வெற்றி. ஆனா கால் யாருது? சத்துருக்களை மிதிக்க போற கால் யாருது? சில நேரத்தில் வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் சில நேரத்தில் நம்ம மிதிக்கணும்னு சொல்லுவாரு. சில நேரத்தில் அவர் சொல்லுவார், நான் மிதிச்சிடுறேன், நீ ஜெயம் எடுத்துக்கோ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். அந்த மைண்ட் செட்ல நீங்க போனீங்கன்னா தாவீது சொன்ன மாதிரியே நீங்க எல்லா இடத்துலையும் ஜெயம் எடுப்பீங்க. 1 நாளாகமம் 18:13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 நாளாகமம் 18:13. ஆகையால் தாவீது ஏதோமிலே தானியம் போட்டான், ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். போன இடத்துலலாம் அவனை காப்பாத்தல, அவனுக்கு வெற்றி கொடுத்தார். அதுதான் ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன். The Lord gave David victory everywhere he went. Everywhere he went. நீங்க இன்னைக்கு எங்க போனாலும் ஜெயம். எங்க போய் நின்னாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஜெயம். இன்டர்வியூ போறீங்களா? இன்னைக்கு ஜெயம். இன்னைக்கு போய் கொண்டு போய் கொடுக்கிற அந்த பெட்டிஷன் உங்களுக்கு ஜெயம். உங்களுக்கு ஒரு ஆர்டர் வரத பார்க்கிறேன், ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வருகிறத பார்க்கிறேன். நீங்க ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, சில பொருட்களை வித்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வரப்போகிறது. எல்லா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கும் சப்ளை பண்ற ஒரு பெரிய ஆர்டர் உங்க கையில வர்றதை நான் பார்க்கிறேன். இது தேவனாலே ஆயிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை ஜெயிக்க பண்ணினார். காப்பாற்றினார், ஜெயிக்க பண்ணார். நான் இன்னைக்கு
இந்த வார்த்தைகளோட உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அவங்களுடைய ஜெயத்துக்கு காரணங்கள் என்ன? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டை நம்ம செட் பண்ணிடுவோம். நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் தோக்க முடியாது, நான் ஜெயிச்சு தான் ஆகணும், டிலே ஆனாலும் நான் ஜெயிப்பேன். இவர்களே, எப்போ ஜெயம் வருதுன்றது முக்கியம் இல்லை, ஆனா ஜெயிக்கணும். சொல்லுங்க ஆமே. நீங்க காத்திருக்கிறதுனால தோத்துட்டீங்கன்னு நினைச்சிடாதீங்க. காத்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய ஜெயத்துக்காக தான். நீங்க காத்திருப்பதே ஜெயிப்பதற்காக தான். நீங்க தோத்தாங்குழி இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, லேட் ஆகுதுன்றனால என் டேட்டு முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க. இன்னும் எக்ஸ்பைரி ஆகல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஜெயம் எடுக்க போறேன். அவரு நாமத்துல ஜெயம் எடுக்க போறேன். அவர் ரத்தத்துல ஜெயம் எடுக்க போறேன். அவர் வார்த்தையில ஜெயம் எடுக்க போறேன். என் ஜெபத்துல ஜெயம் எடுக்க போறேன். அவர் வாக்கு தத்தங்களால ஜெயம் எடுக்க போறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல வருவீங்க? நான் நம்புறேன், இதுவரை நடக்காதவைகள் நடக்க போகிறது, கிடைக்காதவைகள் கிடைக்க போகிறது. பர்சனல் லைஃப்ல விக்டரி, ஃபேமிலி லைஃப்ல விக்டரின்னு சொல்லுங்க. ப்ரொஃபஷனல் லைஃப்ல, ஃபினான்ஷியல் லைஃப்ல, ரிலேஷன்ஷிப்ஸ்ல, மினிஸ்ட்ரியில, தேசத்துல கையை தட்டி ஆர்ப்பரிப்போம். எல்லாவற்றையும் பக்கத்து பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். மேல மேல கையை வச்சு பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன்பா. நான் தோல்வி அல்ல, நான் ஒரு ஜெயாளி. என் ஐடென்டிட்டியை மாற்றுறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை கொண்டு எவ்வளவு காரியம் செஞ்சிருக்கிறீங்க. நான் செய்ய முடியாததை நான் பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. என் மூலமா எவ்வளவு காரியம் கர்த்தர் சொல்லாரு. உங்க பிள்ளைகளை இவ்வளவு தூரம் வளர்த்தீங்களே, நீங்க ஒரு ஜெயாளி. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உங்க குடும்பத்தை நடத்தினீங்களே, நீங்க ஒரு ஜெயாளி. இவ்வளவு தூரம் நீங்க உழைச்சு சம்பாதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரே, நீங்க ஒரு ஜெயாளி. நீங்க ஜெயம் எடுப்பீங்க. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் நாங்கள் ஜெயத்தில் வாழப்போகிறோம். இன்று முதல் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமாய் இருக்க போகிறோம். நம்முடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் சுவாமி. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.